Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல நியூ ongoing BL anime series தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சீரிஸோட நேம் இதய திருடன். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஹாரர், ஃபைட்டிங், த்ரில்லிங், ரொமான்சிங்னு எல்லாம் கலந்த டீமான் சீரிஸ். இந்த சீரிஸை பார்த்தது எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதான் உடனே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். சரி, இனி வாங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சீரிஸ்க்குள்ள போலாம். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் லீட் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேரு கார்லன், இன்னொருத்தன் பேரு டியோக். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கார்லனை பத்தி சொல்லணும்னா, பிறக்கும் போதே அஸ்மோதாங்கிற டீமானோட சபிக்கப்பட்ட இதயத்தோட பிறந்தவன். இவன் பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டனா இருந்து மக்களை டீமான் கிட்ட இருந்து காப்பாத்தி மக்களை பாதுகாத்து வந்துட்டு இருக்கான். ரொம்ப தங்கமான பையன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம செகண்ட் ஹீரோ டியூக்க பத்தி சொல்லணும்னா, ஆட்சி அதிகாரத்து மேல வெறி கொண்ட ஈவு இறக்கங்கிறது என்னன்னு தெரியாத மோசமான டீமான் தான் நம்ம டியூக். இவன் அஸ்மோதாங்கிற இதயம் கார்லன் கிட்ட இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதயத்தை எப்படியாவது திருடுறதுக்காக நம்ம கார்லன் கூட சேர்ந்து பல போர்கள்ல நல்லவன் மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம கார்லனோட இதயத்துல இடம் பிடிக்கிறான். கார்லனோட இதயம் சபிக்கப்பட்டதுனால அவனுக்கு எந்த நிமிஷம் வேணாலும் சாவு வரும். கார்லன் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இருந்துட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட டீமான் டியூக்கு கார்லன் மேல காதல் ஏற்பட, காதலனை காப்பாத்துறதுக்காக டியூக் அவன் போட்ட விதிகளை எல்லாம் மீறி போராட ஆரம்பிக்கிறான். இப்படி நடந்த போராட்டத்துல நம்ம டியூக்கும் கார்லனும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, டியூக் கார்லனை சாவுல இருந்து மீட்டெடுத்து 2 பேரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா இல்லையான்னு இனி வர எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. சீரிஸோட ஓப்பனிங்லயே நம்ம டீமான் டியூக்கை தான் காட்டுறாங்க. அவன் சதை இல்லாத எலும்போட இருக்க பூனைக்குட்டி கூட பிளாக் ரெயின் சிட்டிக்கு வந்த டியூக் மாளிகைக்கு வெளியே நின்று ஸ்மெல் பண்ணிக்கிட்டு டியூக் அவன் பூனைக்குட்டி கிட்ட கேப்ரலைன் உனக்கு அந்த மனம் வருதான்னு சொல்லி கேட்க, அந்த பூனைக்குட்டியும் ஆமா வருதுன்னு அதனோட பாஷையில சந்தோஷமா கத்த, அதை பார்த்த டியூக் சிரிச்சுக்கிட்டே, இந்த மனம் அஸ்மதாவோட மனம், இனி கவலைப்படாத கேப்ரலைன், உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அழகான முடி வளர போகுதுன்னு சொல்லி டியூக் அவன் பூனைக்குட்டியோட கொஞ்சிக்கிட்டே மாளிகைக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்க, இங்க மாளிகைக்குள்ள காட்டுறாங்க. மாளிகைக்குள்ள ஏதோ பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டில கப்பல்ஸ் எல்லாம் ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க கார்லன் அவனோட அசிஸ்டன்ட் நில் கூட வரா. வந்தவன் பார்ட்டில நடக்கிற டான்ஸை கவனிக்காம மாளிகைக்கு வெளியே பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள, என்னமோ தெரியல, மாளிகைக்கு வெளியே ஏதோ மோசமான டீமான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்த நில், என்னாச்சு வைஸ் கேப்டன், வெளியே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க டீமான நினைச்சு கவலைப்படுறீங்களா? இனி உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் கேப்டன், ஏன்னா நாம தான் சிட்டியில இருக்க எல்லா டீமானையும் அழிச்சிட்டோமே, அதனால இதுக்கப்புறம் டீமான் இங்க வரக்கு வாய்ப்பே இல்ல, அதனால ரிலாக்ஸா பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன், அது எப்படி டீமான் எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்ற, எனக்கு என்னமோ டீமான் அழிஞ்ச மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மோசமான டீமான் மாளிகைக்கு வெளியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் மாளிகைக்கு வெளியே இருக்க காட்டுப்பகுதி வரைக்கும் போயிட்டு வருவோம்னு சொல்லி கார்லன் நெல்ல காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. காடு பயங்கர இருட்டா இருக்கிறத பார்த்து பயந்து போன நெல், கேப்டன் என்ன இந்த காடு இவ்ளோ பயங்கரமா இருக்கு, நான் இந்த இருட்டை பார்த்து பயப்படல, ஏன்னா என் கூட நீங்க இருக்கீங்களா, உங்களை தாண்டி எந்த டீமானாவது என் பக்கத்துல வந்துடுமா, அது இருக்கட்டும் கேப்டன், இந்த நேரத்துல நீங்க இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்க கண்ணுக்கு ஹை லெவல் டீமான் தெரிஞ்சிருக்கும், அந்த டீமான கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காகத்தான் நீங்க இங்க வந்திருக்கணும். என்ன கேப்டன், நான் சொன்னது சரியானு கேட்க, கார்லன் சரியா சொன்ன, டீமான் எல்லாம் இப்ப சாதாரண மனுஷங்க மாதிரி உருமாறி மக்களை வேட்டையாடிட்டு இருக்கு. ரீசெண்டா இறந்து போனவங்களோட உடலை பார்த்தப்போ அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை ஒரு சொட்டு கூட விடாம உறிஞ்சி கொண்டிருக்கு. இறந்து கடந்தவங்களோட உடம்புல தோலே இல்ல, வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு பயந்து போன நெல், என்ன சொல்றீங்க, மனுஷங்க உடம்புல தோலே இல்லையா, நீங்க சொல்றதை கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கேப்டன் சொல்லி கார்லனும் நெல்லும் பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள கப்பல் ஒருத்தங்க லிப் டு லிப் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கார்லன் வேகமா நில்லோட கண்ணை க்ளோஸ் பண்ணி விட, அதை பார்த்த நில், என்னாச்சு கேப்டன், இப்ப எதுக்காக என் கண்ணை க்ளோஸ் பண்ணி விடுறீங்கன்னு சொல்லி கேட்க, கார்லன் நீ குழந்தை பையன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க கூடாது, ரொம்ப தப்புன்னு சொல்ல, அதை கேட்டு ஃபீல் ஆன நில், கேப்டன் எனக்கு 20 வயசு ஆகுது, நான் ஒன்னும் குழந்தை இல்ல, அதனால என்னையும் பார்க்க விடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப அங்க பார்த்தா அந்த கப்பல்ல ஒண்ணுதான் மனுஷன், இன்னொன்னு டீமான். டீமான் பையன் மாதிரி உருமாறி வந்து ஆப்போசிட்ல இருக்க பொண்ணோட கழுத்தை கடிச்சு அவ உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாம் குடிக்க, உடம்புல இருக்க ரத்தம் மொத்தமும் போனதுனால உடம்பெல்லாம் சுருங்கி போய் அந்த பொண்ணு இறந்து கீழே விழுக. அதை பார்த்த கார்லன், ஓ நீ இங்கதான் இருக்கியா, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கார்லன் அவனோட சக்தி வாய்ந்த வாளை எடுத்துட்டு டீமானோட பக்கத்துல போக, கார்லனோட சத்தத்தை கேட்ட டீமான் திரும்பி நம்ம கார்லனை பார்க்க, அந்த டீமான் பார்த்தா மனுஷ மாதிரி இல்லாம பூச்சி வடிவுல இருக்கு. அதை பார்த்து பயந்து போன நெல், இந்த டீமான் என்ன இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு சொல்ல, நெல் பயப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கார்லன், நீ பயப்படாத நான் இருக்கேன், உடனே இந்த இடத்தை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லி கார்லன் அவனோட முழு சக்தியை யூஸ் பண்ணி அந்த டீமான கொல்ல, இறந்து போன டீமான் ஒரு கல் வடிவுல மாறி போக, அதை பார்த்த கேப்டன் வேகமா இறந்து போன பொண்ணோட பக்கத்துல வந்து அந்த பொண்ணோட முகத்துல வெள்ளை துணியால க்ளோஸ் பண்ணி விட்டு, என்ன மன்னிச்சிடு, நான் சீக்கிரமா வந்திருக்கணும், நான் சீக்கிரமா வந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்லி இறந்த பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்தின கார்லன் நெல் கிட்ட, நெல் இந்த இடத்த கிளீன் பண்ண உடனே 6 பேரை இங்க வர சொல்லு, அவங்க வந்ததும் நீ அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்ல, நெல் கவலைப்படாதீங்க கேப்டன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கேப்டன் சும்மா சொல்லக்கூடாது, நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான், உங்களோட ஒரு வாளோட வெட்டிலேயே அந்த டீமான் அழிஞ்சு போயிட்டான், இவ்வளவு சக்தி வாய்ந்த உங்களுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம்
கேப்டன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு காலையில நீங்க ரிசர்ச் சென்டர் வரைக்கும் போகணும். அங்க போய் டீமான பத்தின பட்டியலை நீங்க சப்மிட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பட்டியலை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மாளிகைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டியலை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். நீங்க அந்த பட்டியல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இங்க கார்லன் டீமான கொல்றதுக்காக அவனோட முழு சக்தியை பயன்படுத்தினதுனால கார்லனோட இதயம் பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்க இதய வலியை தாங்க முடியாம தடுமாறிட்டு இருக்க கார்லனை பார்த்த நெல், கேப்டன் என்னாச்சு உங்களுக்கு, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, கார்லன் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல, டீமான கொல்றதுக்கு என் முழு சக்தியை பயன்படுத்தினதுனால நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அவ்வளவுதான், என்னை பத்தி கவலைப்படாத, நான் அரண்மனைக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும், நீ உன்னோட வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா அரண்மனைக்கு வந்து சேருன்னு சொல்ல, அதை கேட்ட நெல், என்னை பத்தி கவலைப்படாதீங்க கேப்டன், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன், சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க திரும்பவும் ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு தகவல் கொடுன்னு சொல்லி மாளிகையில பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறதுனால கார்லன் யாரு கண்டையும் படாம மாளிகையோட பேக் சைடு வழியா அவனோட ரூமுக்கு போக ட்ரை பண்ண இதய வலி பயங்கரமா இருக்கனால கார்லனால சுத்தமா நடக்கவே முடியாம தட்டு தடுமாறி ரூமுக்கு வந்த கார்லன், இப்பெல்லாம் என் இதயத்தோட வலி அதிகமாயிட்டே வருது, என்னால இந்த வலியை தாங்கவே முடியலன்னு சொல்லி கார்லன் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க, அப்போ அங்க டியூக் வரான். அவன் வழியில தவிச்சிட்டு இருக்க கார்லனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே கார்லனோட பக்கத்துல வந்த டியூக் கார்லனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்கி விழுந்த கார்லன் அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கண்ணு கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்க, மயக்கம் தெளிஞ்சு எழுந்த கார்லன், எங்க இருக்கேன்னா இது என்ன இடம்னு புலம்பிட்டு இருக்க, அந்த சத்தத்தை கேட்ட டியூக் கார்லனோட பக்கத்துல வந்து, ஒரு வழியா மயக்க தெளிஞ்சு எழுந்துட்டியா, அப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு, எனக்கு அந்த பதில் வேணுங்கிறதுனாலதான் நான் உன்னை கொல்லாம வச்சிருக்கேன், இல்லைன்னா உன்னை எப்பவும் நான் கொண்டிருப்பேன், சரி சொல்லு, உன் மேல எப்படி அஸ்மதா சென்ட் மனம் வருதுன்னு கேட்க, அதை கேட்டு ஷாக்கான கார்லன், யார் இந்த பையன், இவனுக்கு எப்படி ஏன் மேல இருந்து வர சென்ட் மனத்தோட பேரு தெரிஞ்சதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த டியூக் கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து அவனை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் மேல இருந்து வர இந்த அஸ்மோதா சென்ட் மனம் இருக்கே, இது டீமான்களோட செக்ஷுவல் உணர்வை தூண்டி விடக்கூடிய மருந்து மாதிரி, அந்த மனம் உன் மேல எப்படி இருந்து வருது, நான் உன்ன மாதிரி டீமான்களை வேட்டையாடுற பல பேரை ஈர்த்து என் வலையில விழுக வச்சு அவங்க கூட ஒன்னா இருந்து அவங்க உயிரை எடுத்திருக்கேன், அவங்க மேல எல்லாம் இந்த மாதிரி மனம் வந்தது இல்ல, உன் மேல இருந்து வர மனம் எனக்கு செக்ஷுவல் உணர்வு அதிகப்படுத்துதுன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட கார்லன், இவன் இப்ப என்ன பத்தியா பேசிட்டு இருக்கான், இவன் பேசுறதையெல்லாம் கேட்கும் போதே இவன் எவ்வளவு வக்ரம் பிடிச்சவனா இருப்பான்னு தெளிவா தெரியுதுன்னு சொல்லி கார்லன் டியூக்க மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்க, சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த டியூக், ஏன் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு பேசிக்கிட்டே கார்லனோட கோட் பாக்கெட்ல இருந்து பாக்கெட் வாட்ச் எடுத்து பார்த்த டியூக், அட இது டீமானோட பாக்கெட் வாட்ச் ஆச்சே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, ஆமா இந்த பிக்சர்ல இருக்க லேடி யாரு, இந்த லேடி பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன், அந்த பிக்சர்ல இருக்கிறது என்னோட அம்மா, ப்ளீஸ் அந்த வாட்சை என்கிட்ட கொடுத்துரு, அந்த வாட்ச் அம்மாவோட ஞாபகமா நான் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி இந்த வாட்ச் உனக்கு அவ்வளவு முக்கியம்னா அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு கேட்க, கார்லன், நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் என் மேல இந்த அஸ்மோதா சென்ட் மனம் வர ஆரம்பிச்சது, அந்த மனத்தினால என் இதய பலவீனமாயிட்டு வந்துட்டு இருக்கு, அஸ்மோதா சென்ட்னால எப்போ எந்த நிமிஷம் வேணாலும் என் இதய துடிப்பு நிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட டியூக் கார்லன் கிட்ட, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா இல்ல என்னை ஏமாத்துறதுக்காக கதை அடிச்சு விட்டுட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க, கார்லன், நான் பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆக்சிடென்ட்ல நடந்த அடையாளம் என் உடம்புல இருக்கு, அந்த மார்க்கை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக், அப்படியா, அப்ப நீ சொன்ன அடையாளம் உன் உடம்புல இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி வால் எடுத்த டியூக் கார்லன் போட்டிருக்க ஷர்ட் பட்டனை கட் பண்ணி விட்டு பார்க்க, ஃப்ரண்ட்ல எந்த அடையாளமும் இல்லாம இருக்கிறத பார்த்த டியூக், நீ சொன்ன மாதிரி உன் உடம்புல எந்த அடையாளமும் இல்லையே, அப்படின்னா நீ என்கிட்ட போய் தானே சொன்னேன்னு கேட்க, கார்லன், என் உடம்புல மார்க் இருக்குன்னு தான் சொன்னனே தவிர என் உடம்புல ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, அந்த மார்க் என் முதுகு பகுதியில லெஃப்ட் சைட்ல இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக் வேகமா கார்லனோட பின்னாடி போய் அவனோட ஷர்ட்டை கட் பண்ணி விட்டு அந்த மார்க்கை பார்த்த டியூக் பயங்கர சந்தோஷத்துல, அடடா இந்த மார்க்கை பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே டியூக் அந்த மார்க் மேல கை வச்சு தடவிக்கிட்டே மறுபிறவி எடுக்கிறதுக்காக மனுஷனோட உடம்புல ஒட்டிட்டு இருக்க பலவீனமான டீமான்னு சொல்லிக்கிட்டே அவன் பாட்டுக்கு கார்லனை போட்டு தடவுன்னு டியூக் கைப்பட்டதுனால கார்லனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக, இந்த டியூக் கார்லன் கிட்ட, உன் உடம்புல இருக்க இந்த டார்க் ரோஸ் கலர் மார்க் இருக்கே, இது பெருசாக பெருசாக உன் உடம்பு முழுக்க பரவி அதுல இருந்து பூக்கள் மலர ஆரம்பிக்கும், அந்த பூக்களோட வருகையை வெளிப்படுத்துற விதமா தான் உன் உடம்புல அழகான பிங்க் கலர் காம்பு மலர்ந்திருக்குன்னு சொல்லி கார்லனோட நிப்புல தடவி விட்டுக்கிட்டே, ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா அந்த பூக்கள் மலர்ந்ததுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட, இறந்துருவேன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன் எந்த பதட்டமும் இல்லாம அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்ல, கார்லன் சொன்னதை கேட்டு ஷாக்கான டியூக், அப்படின்னா நீ உன் சாவுக்கு தயாரா தான் இருக்கியா, ஆனா கவலைப்படாத, நீ சாகரக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குன்னு சொல்லி டியூக் சிரிச்சுக்கிட்டே கார்லனோட பின்னாடி இருந்து டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு அவனோட காது கிட்ட வந்து, உன்கிட்ட இருக்க இதயம் எனக்கு சொந்தமானதே, இந்த இதயத்தை நீ சாகரக்கு தவிச்சிட்டு இருக்க கடைசி நிமிஷத்துல உன்கிட்ட இருந்து இந்த இதயத்தை எடுத்துக்குவேன், அப்புறம் கவலைப்படாத, நீ செத்தாலும் உன் ஆன்மாவை இன்னொரு டீமான் கையில போகாம நான் பத்திரமா
பலவீனமா பாத்துக்கிறேன்னு சொல்லி டியூக் கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து அவனை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உன் மேல இருந்து வர இந்த அஸ்மோதா சென்ட் மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு செக்ஸியா ஒரு நெக்லஸை எடுத்து நெக்லஸோட ஒரு பகுதியை கார்லனோட கழுத்துலயும் நெக்லஸோட இன்னொரு பகுதியை கார்லனோட இடுப்பு பகுதியிலையும் போட்டு விட அதை பார்த்த கார்லன் என்ன பண்றேன்னு கேட்க டியூக் அதுவா நான் உனக்காகவே ஸ்பெஷலா இந்த நெக்லஸ் ரெடி பண்ணிருக்கேன் இந்த நெக்லஸ் உன் உடம்புல இருந்தா உனக்கு ஏற்படுற இதய வலி கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே டியூக் இடுப்புல இருக்க நெக்லஸ பிடிச்சு இழுக்க அதை பார்த்த கார்லன் எனக்கு என்னமோ நீ போட்டு விட்டுருக்கிறது நெக்லஸ் மாதிரி தெரியலையேன்னு கேட்க டியூக் ஆமா இது பார்க்க நார்மல் நெக்லஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஆனா இந்த நெக்லஸோட பவர் உன் மேல இருந்து வர அஸ்மோதா சென்ட் மனத்தை கண்ட்ரோல் பண்ணி உன் இதயம் பலவீனமாகாம பாத்துக்கோ நான் உனக்கு கொடுத்திருக்க இந்த பவர்ஃபுல் நெக்லஸ்க்கு கைமாறா நான் உன்னோட பாக்கெட் வாட்ச வச்சுக்கிறேன்னு சொல்லி டியூக் கார்லனோட கண்ணத்தை லிப்பால தடவி விட்டுக்கிட்டே வாய்ஸ்ல நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் குட் நைட் மை ஸ்லீப்பிங் பியூட்டின்னு சொல்லி மயக்க மருந்து கொடுத்த டியூக் கவலைப்படாத கூடிய சீக்கிரமே நம்ம சந்திப்போம்னு சொல்றதோட இதய திருடன் சீரிஸ் எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை